அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த வாலிபர் கொடுகையை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்யட்டும், எங்களையும் ஆளுகை செய்வதாக. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஏற்ற நேற்று அழைத்து கொண்டு வரும் தடை எல்லாம் மாற்றும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஒவ்வொரு பகுதியும் தேவன் நீர் ஆசீர்வதித்து தாரும். பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரும் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம் என்கிற படம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். 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 உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, அப்படி நம்ம கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு சோதர மகிமை நிறைந்த வல்லமையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு சோதர
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர். உம்முடைய மகிமையினால கத்திருந்த இடத்தை ஆண்டவரே நீர் மூடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமை ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுகுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோ. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோ. கழுவியை சத்திய தேவன் நீரே, ஆமென். கன மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோ. அவருக்கு கன மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. ஒருவரும் சேரா ஒளியில் ஆமென் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே ஆமென், இதயத்தில் வாசம் செய்யோ. ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ. ஆமென். ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுகுவோ. பரிசுத்த பரிசுத்த தேவனாம் இயேசுவை ஆமென் பணிந்து தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தெய்வம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது மணவாளனே, என் இதய
அருமையான இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால எங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உண்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பிருக்கட்டும். நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம அப்படி எழுமின்ற ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுமி நின்று கண்களை மூடி முதலாவதாக நம்ம செய்கிற ஊழியங்களுக்காக, கிராம ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்று நடைபெற போகிற சுவிசேஷ கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம். அந்த கொடியில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக அநேக ஜனங்கள் கர்த்தருக்கு அழைத்து கொண்டு வரும்படியாக அந்த கிராமத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாம் எல்லாம் ஜெபமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்று நடைபெற போகிற சுவிசேஷ ஊழியங்களுக்காக இந்த கிராம ஊழியத்தில் நடக்கிற ஆண்டவர் இந்த சுவிசேஷ கூட்டத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணுமாப்பா. நாங்கள் அழைக்கிற எல்லா ஜனங்களும், அந்த கிராமத்தில் எல்லா ஜனங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடந்து வருவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அநேகர் ஆண்டவரே நாங்கள் வருவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க கர்த்தாவே. அப்பா, அந்த பிள்ளைகளாம் கடந்து வருவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும். தடையெல்லாம் நீர் மாற்றி போடுவீராக. விசேஷமாக கர்த்தருடைய ஆளுகை இங்கே இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த சுவிசேஷ கூட்டத்தில் கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. பாடல் மூலமாக, உம்முடைய வார்த்தையின் மூலமாக அநேகர் தொடப்படணும், அநேகர் விடுவிக்கப்படணும். அநேகர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா என்ன எதிர்பார்ப்போடு கடந்து வராங்களோ அது எல்லாம் தேவனை நிறைவேற்றணும். வியாதிகள் குணமாகணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிரியை நடக்கணும் ஆண்டவரே. உம்முடைய அற்புதத்தை அந்த ஜனங்கள் காணும்படியாக கர்த்தர் நீர் செய்வீராகப்பா. ஆண்டவரே, உம்மை நம்பி வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நற்செய்தி கூட்டத்தின் மூலமாக அந்த கிராமங்கள் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையை அல்லேலூயா நீர் வெளிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே அந்த கிராமங்கள் மேலே நீர் அசைவாடுவீராக. அந்த ஜனங்களுக்குள்ள கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவர், எந்த எதிர்ப்புகள் தடைகள் எதுவோ வராதவாறு கர்த்தர் அவையெல்லாம் நீர் மாற்றி போட்டு கர்த்தர் ஆண்டவரே இந்த சுவிசேஷ கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய பிரயாணங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்துவதாக. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து போவதாக. அப்பா உம்முடைய ஸ்தோத்திரம், உம்முடைய கரம் முன்னும் வேண்டுமா இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். போக்கு வரத்தையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கிராம பகுதியில் நாங்கள் காலில் வைக்கும்போது கர்த்தருடைய ஸ்தோத்திர மகிமை எங்களை மூட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களோடு கூட கடந்து வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த மனிதர்களும் எங்களுக்கு ஆண்டவரே எதிராய் வராதவாறு, எதிர்த்து வராதவர் கர்த்தர் அவை எல்லாம் நீர் மாற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட கடந்து வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியத்துக்கு கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் வல்லமையாய் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன பேசணும் என்கிறது எல்லாம் ஆவியானவர் நீ கற்றுத்தாரோ. ஜபிக்கும் போது அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும் ஆண்டவரே. எங்கள் மூலமாய், எங்கள் ஒவ்வொரு மூலமாய் அல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் நீர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம். இன்று மாலை நடக்கிற எல்லா ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அந்த கிராமங்கள் நடக்கிற சிறுவர் ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே நீர் அதில் ஆண்டவரை கிரியை செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம். அநேக சிறு பிள்ளைகள் கடந்து வருவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருக்கிற மாலை கிராம ஊழியங்களை தேவ நீர் ஆசீர்வதித்து தரப்போவதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உதவி செய்யும், நீர் கிரியை செய்யும், நீர் மகிமைப்படும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாம் சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். தொடர்ந்து எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக
கத்தருக்காக நம்ம ஜெபமா 10th 11th 12th படிக்கிற பிள்ளைகளுக்காக 12th எக்ஸாம் முடிய போகுது. ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நல்ல மதிப்பெண்கள் எடுக்க கத்தர் உதவி செய்யும்படியாக நம்ம சபையை சார்ந்த பிள்ளைகளுக்காக எல்லா ஸ்தோத்திரங்கள் செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எக்ஸாம் எழுதுகிற வேணிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே 10th படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் நல்ல முறையில் எக்ஸாம் எழுதுவதற்கு தேர்வு எழுதுவதற்கு கத்தர் உதவி செய்யுங்க. எதிர்கால படிப்புக்கு நல்ல ஒரு மதிப்பெண்களை கத்தனை கொடுத்து அவங்க எதிர்கால வாழ்க்கையை கத்தனை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல உடல் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தருவீராக. நல்ல உன்னதத்தின் ஞானத்தினால் நிறைத்து எல்லா பாடங்களும் ஆண்டவரை புரிந்து படிக்கத்தக்க ஞானத்தை கத்தர் கொடுத்து நல்ல முறையில் எக்ஸாம் எழுத ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் வெற்றி பெற கத்தனை உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் ஆண்டவரே அடுத்து அவங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் தேவன் நல்ல ஒரு ஜெயத்தை தேவனை கட்டளையிடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எக்ஸாம் எழுத எல்லா பிள்ளைகளையும் கத்தனை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடி எல்லா சோதனைகளை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். தொடர்ந்து நம்ம திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக அநேக வாலிப பிள்ளைகள் நம்ம சபைக்கு கடந்து வரும்படியாக வாலிபர் கொடுக்க கடந்து வரும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு உண்மையாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக தவறான பாதையில சென்று விடாதவாறு, அழிவுக்கு எதுவான பாதையில சென்று விடாதவாறு, தவறான முடிவுகளை எடுக்காதவாறு கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை காத்து நடத்தும்படியாக எல்லாரும் ஜெபமனோமா சோதரம். ஆண்டவரே அப்பா இங்க திருச்சபையில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கென்று பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே படிக்கிற இடத்துல, காலேஜ் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல உமக்கென்று சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. தவறான பழக்க வழக்கங்களுக்கு போகாதவாறு தேவன் ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் காத்து நடத்தணும். சத்ரு ஆனவன் அவர்களை வஞ்சித்து விடாதவாறு, ஆண்டவரே சத்ருவானவன் அவர்களை ஏமாற்றி அவங்க வாழ்க்கையை அழித்து விடாதவாறு கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருந்து நீர் காத்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்க சபையை சேர்ந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அப்படி ஆண்டவரை காப்பாற்றி நடத்துங்க. உம்முடைய ஆலோசனை உண்டாகட்டும், நல்ல வழி காட்டுதல் அவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே அப்பா உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். தொடர்ந்து சபைக்கு ஆண்டவரே வராத ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஐயா. ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே உம்மை நேசித்து வர கர்த்தர் உதவி செய்யணும். ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள அவர்கள் கடந்து வரணும். அப்படிப்பட்டான ஒரு இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து நீர் அழைத்து கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சோதரம் அப்பா. உம்மை அதிகமாய் நேசிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகமாய் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க ஜெபத்தில் வேத வாசிப்பில் ஆண்டவரே ஊழியத்தில் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறந்து ஆண்டவரே சோதரம் அப்பா வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சோதரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராக. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாம் சோதரங்களை செலுத்துவோம். சோதரம் 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 சோதரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான அந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை இயேசுப்பா நீங்க கேட்டிருக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நாம் உட்காருவோம். சரி, இது வந்து ஒரு பட்டணத்தின் பெயர். சொல்லுங்க பாப்போம். பட்டணத்தின் பெயர் ஜீசஸ். யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சவங்க கரங்களை வைக்கலாம். ஒரு பட்டணத்தின் பெயர் இல்லைன்னா அது எப்படி சொல்றது? சொன்னீங்கன்னா நீங்க சொல்லிடுவீங்க. ஈஸியாக தான் இருக்கும் இல்லையா? இது ஒரு முக்கியமான ஒரு இடம். ஒரு பட்டணத்தின் பெயர் முக்கியமான ஒரு இடம். பட்டணத்தின் பெயர் சொல்லிட்டு அதனால குழம்பிட்டீங்க. ஒரு முக்கியமான ஒரு இடம். என்ன இடம்? சரி, ஒன்றும் தெரியலன்னு சொல்றேனே. இயேசுவை சிலுவையில் அறைந்த இடம் என்ன இடம்? கரெக்டா சொல்லணும்னா சொல்லுங்க பாப்பா. யார் சொல்றா? இயேசு சிலுவையில் அறைந்த இடம். சரி நீ சொல்லு. என்ன கொல்கத்தாவா? ஒவ்வொன்றா சொல்லு பாப்பா. சரி கேட்கல. கொல்கத்தா.
சரி, கொல்கதா. சரியா? கரெக்டாக சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்கு கரங்களை தட்டிக்கோங்க. கொல்கதா. சரியா? கொல்கதா அப்படிங்கிற இடத்துல தான் என்ன செஞ்சாங்க இயேசுவை சிலுவையில் என்ன செஞ்சாங்க, அரைஞ்சாங்க இல்லையா? 27ஆம் அதிகாரம் மத்தேயு 27:3 அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சரியா? சாரி, 27:33 கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது. சரியா? கொல்கதா. சரியா? சரி, பரவாயில்ல. ரெண்டாவது இது கண்டுபிடிங்க. இது ஒரு ஒரு ஊரின் பெயர். இது ஒரு ஊரின் பெயர். எந்த ஊர்? முதல் உள்ளது, ரெண்டாவது உள்ளது பாருங்க, மூணாவது உள்ளது நல்லா பாருங்க. சரியா? ரெண்டாவது உள்ளது எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. சாப்பாடு, என்ன சாப்பாடுங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரியா? அப்போ நீங்கள் அழகாக கண்டுபிடிக்கலாம். என்ன ஊர்? இயேசு கிறிஸ்து போன ஊரெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். எந்த ஊருக்கெல்லாம் அவர் போனார் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள், நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். யாருக்காவது எதாவது தெரியுமா? எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து போன ஊர். சரி, நீ சொல்லுமா வயசில். நீ சொல்லு. நீ சொல்லு, சத்தமாக சொல்லுமா. கப்பர்நகும். சரி, பரவாயில்ல. கரங்களை தட்டிக்கோங்க. பரவாயில்ல, கண்டுபிடிச்சியா? ஈஸி தான். கப்பு பர் அது நகம். சரியா? நாகும். சரியா? கப்பர்நகும். சரி, செம்பரி ஆடுகள் மனுஷகுமாரனுக்கு எந்த பக்கத்தில் நிற்பார்கள்? செம்பரி ஆடுகள். சரியா? இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்புல செம்பரி ஆடு எந்த பக்கம் நிற்கும்? ஆண்டவர் ஜனங்களை ரெண்டா பிரிக்கிறாரு. ஒன்று செம்பரி ஆடு, வெள்ளாடுன்னு. இதுல செம்பரி ஆடு இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த பக்கம் நிற்கும்னு வேதம் சொல்லுது. என்ன, வலது பக்கமா, இடது பக்கமா, இல்லது இரண்டு பக்கமும் இந்த செம்பரி ஆடு நிற்குமா? எதை சொல்றீங்க? வலது பக்கம் அப்படின்னு சொல்லி கரங்களை உயர்த்துங்க. ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கிறீங்களா? இடது பக்கம் இல்லையா? சரி, ரைட். இரண்டு பக்கம் அப்படி இல்லையா? ஏன்னா மூன்றாம் வானம், ரெண்டாம் வானம், முதல் வானம்லாம் இருக்குல்ல, அதான் பார்த்தேன். சரி, ரைட்டு. செம்பரி ஆடுகள் மனுஷகுமாரனுக்கு வலது பக்கத்தில் என்ன செய்யும்? நிற்கும். சரியா? சரி, கரங்களை தட்டிக்குவாங்க. பரவாயில்ல. செம்பரி ஆடு குழம்புவீங்க நினச்சேன். ஏன்னா வெள்ளாடு என்ன செய்யுது? சொன்ன பேச்சு கேட்காது. செம்பரி ஆடு எப்படி இருக்கும்? போன ஒன் போல போகும். நம்ம இந்த கிராம உள்ளத்தை விட பார்த்தோன்னா அப்படியே போகும். அழகாக ஒரு ஆளுக்கு இடம் விட்டு போகிற மாதிரி அழகாக போகும், வரிசையாக போகும். வெள்ளாடு அப்படி செய்யாது, அங்கிட்டு போகும் இங்கிட்டு போகும். சரியா? சரி, நாலாவது, இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து எத்தனை வெள்ளி காசு கொடுத்தார்கள்? சரியா? அதாவது அவனுக்கு இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்துக்கு எத்தனை வெள்ளி காசு என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. 10, 20, 30. எத்தனை வெள்ளி காசு? 10 வெள்ளி காசு அப்படிங்கிற கரங்களை எடுத்துங்க. இயேசுவை காட்டி கொடுக்க 10 வெள்ளி காசு. 20 வெள்ளி காசு. 30 வெள்ளி காசு. சரி, பரவாயில்ல. 20ங்கிறது உங்களுக்கு தெரியலையா? 20 வெள்ளி காசுல இருக்கு. 30 வெள்ளி காசு தானா? சரி, பரவாயில்ல. 30 வெள்ளி காசு தான் அவனுக்கு என்ன செஞ்சாங்க? யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தாங்க. சரியா? சரி, கரங்களை தட்டிக்கோங்க. பரவாயில்ல. யார் அவனுக்கு வெள்ளி காசு கொடுத்தான்? அவனுக்கு வெள்ளி காசு கொடுத்தது யாரு? ஆமா, வெள்ளி காசு கொடுத்தது யாரு தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு இயேசுவை கற்கிறதுக்கு ஆலயத்தின் சங்கத்தின் உறுப்பினர்கள், பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள். சரியா? சரி, கடைசி கொஸ்டின். சரி, 4 பேர் யாரை சுமந்து கொண்டு வந்தார்கள்? முதலாவது குஷ்டரோகி, திமிர்வாதக்காரன், பிசாசு பிடித்தவன். இதில் நீங்க யார் சொல்றீங்க? நீங்க வாஸ்த வேதத்தின் பகுதியில் 4 பேர் யாரை சுமந்து கொண்டு வந்தார்கள்? சரியா? குஷ்டரோகி, திமிர்வாதக்காரன், பிசாசு பிடித்தவன். குஷ்டரோகி அப்படிங்கிற கரங்களை எடுத்துங்க. 4 பேர் சுமந்து கொண்டு வந்தாங்க. சரி, திமிர்வாதக்காரன். சரி, குஷ்டரோகி, அப்புறம் பிசாசு பிடித்தவன் இல்லையா? சரி, பரவாயில்ல, நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சரியா? திமிர்வாதக்காரன். உங்களுக்கு கரங்களை தட்டிக்குவாங்க. ஏன்னா இது போன வாரம் என்ன செஞ்சு விட்டேன், நம்ம கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கணும், போடலை. ஏன்னா நம்ம பிரசங்க வேறு என்ன செஞ்சேன், போன வாரம் இதானே எடுத்தோம். இதான் எடுத்தோம். சரி சரி, அடுத்த வாரம் நம்மளுக்கு மார்க் 3ஆம் அதிகாரத்திலிருந்து எத்தனை அதிகாரம் வரும்? 7 அதிகாரம் வருமா? 8 அதிகாரம், 6 அதிகாரம் வாசித்தாங்கன்னா 8. மார்க்கு 3லிருந்து 8 வரை நீங்கள் என்ன செய்யுங்க, வாசித்து வாங்க. நேர கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போவோம்.
ஆபுக்குக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ஆபுக்குக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நம்ம 1084வது பக்கத்தில் இருக்குது. 1086வது பக்கம். ஆபுக்குக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஆகும், சரியா? நம்ம லேட் ஆரம்பித்ததுனால, அதனால் நீங்கள் ஆமாம் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. சரி, இந்த வார்த்தையில் 19ஆம் வசனத்தில் கடைசி லைன் பார்க்கும்போது உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். நல்ல இந்த வார்த்தையின் நீங்கள் நம்புங்க, உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் என்னது சொல்லுகிறார், என்னை உயரமான ஸ்தலங்களில் என்னை கர்த்தர் என்ன செய்வார்? என்னை நடக்க பண்ணுவார். இந்த வாலிப நாட்களில் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்தீங்கன்னா நம்மளையும் ஆண்டவர் உயரமான ஸ்தலங்களில் என்ன செய்வார்? நடக்க பண்ணுவார். இப்போ உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவாருன்னு நம்ம மலை மேலே அப்படி நடந்து போகிறதுன்னு இல்லை. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்ல ஒரு உயர்வான, நம்முடைய பார்வைக்கு மேலான இடத்துல ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? அப்படி உயர்த்தி நம்மளை என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ இது வந்து ஒரு சங்கீத பாட்டு. சங்கீத பாட்டு என்ன செய்கிறாங்க, அந்த கீழே லைனுங்க வாசிக்கும் போது அவங்க ராகத்தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்ட சங்கீதம். அப்போது இது பாட்டாக என்ன செய்கிறாங்க பாருங்க, என்ன உயரமான ஸ்தலங்களில் என்ன செய்வார்? அவர் நடக்க பண்ணுவார். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை கூட உயரமான, நம்ம அறிந்து பார்க்காத அளவுக்கு உயரமான இடத்துல ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? உயர்த்தி நம்மளை என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு சில காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆண்டவர் யோசேப்பை எப்படி அவனை உயரமான ஸ்தலத்தில் நிறுத்தி அவனை எப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். தேவன் நம்மை உயர்த்தும் போது அவர் உயர்த்துகிற வித்தியாசம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம நினைக்கிற உயர்வு மாதிரி இருக்காது. அவர் நம்மளை உயர்த்த போகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டுனா அவருடைய வழி என்னது வேறு மாதிரி என்ன செய்யும் இருக்கும். இப்போ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம் பரீட்சை எழுதி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போகிறோன்னா ஒரு வேலை கிடைக்கும் இல்லையா? நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஆனால் கர்த்தர் நம்மளை நடத்துகிறது வேற மாதிரி இருக்கும். அதான் நம்ம யோசேப்பின் சம்பவத்தை நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு சில காரியங்களை குறித்து அவன் எப்படி தேவன் அவனை உயர்த்தினார், அந்த உயர்வு எப்படிப்பட்ட உயர்வாய் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னு சொல்லி நம்ம யோசேப்பின் வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 39:9. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. போதும். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை அப்படின்னு யார் சொல்றா? இந்த வார்த்தை யார் சொல்றா? யோசேப்பு சொல்றான். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. யார் வீட்டில் இருக்கிறானா? போர்த்திபார் அப்படிங்கிற ஒரு தலையாரி தலைவரின் வீட்டில் இந்த யோசேப்பு என்ன செய்யறான்? வேலை செய்யறான். இந்த யோசேப்பு சகோதரர்கள் வித்துட்டாங்க. அந்த யோசேப்பு எகிப்துக்கு, அந்த முதல் வசனம் வாசிக்கும் போது அவன் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எகிப்துக்கு அடிமையாக வந்துட்டான். அடிமையாக அவனை பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க, அவனை விலைக்கு வாங்கி சகோதரத்திலிருந்து. அப்போ ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கை ஏற்றுக்கொண்டு வந்த அந்த யோசேப்பை அங்கே பார்வோனுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு பிரதமர் மாதிரி, பார்வோனுக்கு உடைய சிலை கீழே என்னது? பிரதமர். அப்போ பிரதமர் மாதிரி ஒரு பதவி உள்ள அவன் தலைவன் அவன் என்ன செய்கிறான்? யோசேப்பை விலைக்கு வாங்குறான். யோசேப்பை விலைக்கு வாங்கி தன் வீட்டில் வேலை செய்யறதுக்கு என்ன செய்கிறான்? அந்த நாட்களில் ஆட்கள் அப்படி தான் வேலை, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு மட்டும் தான் கொடுப்பாங்க. அதான் அடிமை. இப்போ நம்ம சம்பளம் வாங்கினோம்னா நம்ம என்ன செய்கிறோம்? வேலை செஞ்சதுக்கு கூலி வாங்குகிறோம். அது அடிமை கிடையாது. வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் அடிமைங்கிறது அவன் அங்கேயே தான் இருக்கணும். அவனுக்கு சாப்பாடு மட்டும் தான் தருவாங்க, சம்பளம் கிடையாது அவனுக்கு. அப்போ மற்ற வாழ்க்கையை நினச்சி பாருங்க, அவனுக்கு திருமணம்ங்கிற ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்காது. அடிமையாக இருந்தாருன்னா அவனுக்கு அது என்னது, அவன் அங்கேயே தான் இத்தனை வருஷத்துக்கு அவன் என்ன செய்யணும் இருக்கும். ஏன்னா அவன் விலை கொடுத்து ஒரு பொருளை அவன் வாங்கிட்டான்னா அந்த பொருள் நம்ம சொந்தம் இல்லையா? இப்போ இந்த கம்ப்யூட்டர் நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு தான் சொந்தம். கடையிலேருந்து கொண்டு வந்து வச்சுட்டோம், அது என்னன்னாலும் நம்ம செய்யலாம் இல்லையா? அது நம்மளை விட்டு போகாது. அப்போ அது அங்கே தான் இருக்கும். அதே மாதிரி தான் யோசேப்பு என்ன செய்யறான்? வாங்கிட்டான். அந்த போர்த்திபார் அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த எகிப்து தேசத்துக்கு ஒரு உயர்ந்த அதிகாரி ஒரு மனுஷனை செஞ்சான். அவனை வாங்கி வீட்டில் அடிமையாக வைக்கிறான். ஆனால்
கர்த்தர் அவனோடு கூட என்ன செஞ்சார் இருந்தார்னு வேதம் சொல்லுது. யோசேப்பு கூட கர்த்தர் என்ன செஞ்சார் இருந்தார். நல்ல ஒரு இயேசுவை கர்த்தராகி ஆண்டவரை அவன் மகிமைப்படுத்தக்கூடிய நேசிக்கிற ஒரு மனிதனாக இருந்ததுனால கர்த்தர் யோசேப்பு எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு வேத வசனம் சொல்லுது, ஒன்று நம்ம வேகமாக போகிறதுனால சொல்கிறேன். அந்த அந்த 3ஆம் வசனம் வாசிங்க, 39:3 வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பார்த்தீங்களா, ஒருத்தன் அடிமையா போயிட்டான், ஆனா அவன் பார்க்கறான் இவன் தொட்டதெல்லாம், சொல்லுவாங்கல்ல தொட்டதெல்லாம் பொண்ணு. அப்போ இவன் செய்கிற வேலையெல்லாம் நல்ல ஆசீர்வாதமா இருக்குது. நல்ல அவன் என்ன காரியத்தை செய்யறானோ அதெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ அறுவடை செய்யறான், நல்ல ஒரு ஆசீர்வாதம் வருது. அப்போ அவன் நிமித்தமாக, யோசேப்பின் நிமித்தமாக அந்த எஜமான் வீட்டை கர்த்தர் செஞ்சார், ஆசீர்வதித்தார் இல்லையா? ஒரு வசனம் வாசிக்கிறோம்ல, உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருக்கும்போது ஆண்டவர் 3 மாதம் அந்த வீட்டில் இருந்தது. ஆனால் 3 மாதமும் அந்த வீடு எப்படி இருந்தது? நல்ல ஆசீர்வாதமாக இருந்தது. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை அங்கே இருந்தது. அதே மாதிரி தான் இங்கே யோசேப்பு கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறா என்பதை அவன் எஜமான் பார்க்குறான். பார்த்து இவன் செய்கிற காரியெல்லாம், இவன் எந்த வேலை செஞ்சாலும் அது ஆசீர்வாதமாக இருக்குது, நல்லா நடக்குது, நல்லா இருக்கு. அதனால அவனை என்ன செய்கிறான்? இன்னும் அவனை அடிமைங்கிறத விட்டு அவனை எப்படி செய்கிறான்? நல்ல ஒரு முறையில் அவனை வழி நடத்தாரான். அவனுக்கு தேவையானதெல்லாம் என்ன செய்கிறான்? கொடுக்குறான். அந்த போர்த்திபார் தன்னுடைய சாப்பாடு, குடும்பத்தை மற்ற தவிர மற்ற எல்லா வீட்டில் உள்ள பொறுப்பு எல்லாமே அவன் கையில் கொடுக்குறான். அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் எல்லா பிஸ்னஸ் அவன் கையில் என்ன செய்யுது? யோசேப்பின் கையில் இருக்குது. ஒரு மேனேஜர் மாதிரி, ஒரு எனது இப்போல்லாம் பார்த்தீங்களா நிறையா கம்பெனிகளுக்கு மேனேஜர் மாதிரி அவனை என்ன செஞ்சிட்டார்? அவனை யோசேப்பை உயர்த்தி வச்சிருந்தார் அந்த மனுஷன். அப்போ இதுக்கு காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் செய்வதெல்லாம் வாய்ச்சது. இது வந்து தாவீது ஒரு காரியத்தை சொல்லுவான், அதை மட்டும் வாசித்துருங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்குன்னா என்ன காரணம் அப்படிங்கிறது 1 நாளாகமம் அந்த 28ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 540வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 540வது பக்கம். அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, 28:9 வசனத்தை வாசிங்க. அறிகிறார். இப்போ நீங்க தெளிவா பாருங்க, வாசி. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிட்டுருவார். இதை நம்ம வேற இதுக்கு பார்க்கும்போது எப்படிமா சொல்லியிருப்பார் தாவீது? தன் சாலமோன் தன்னுடைய பையனுக்கு சொல்றாரு, நீ கர்த்தரோடு கூட இருந்தனா கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்வார்? இருப்பார். இதே வசனத்தை தான் வேற மாதிரி என்னதுன்னா சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா, நீ கர்த்தரோடு கூட இருந்தீன்னா கர்த்தர் கூட இருப்பாரு, நீ கர்த்தரோடு கூட இல்லைன்னா கர்த்தர் ஒன்று என்ன செஞ்சிருவாரு? கைவிட்டுருவாரு. இது எதுக்கு சொல்ல தெரியுமா? தாவீது மரணம் அடைய போறான். ஏன்னா தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், அதை எல்லாம் அனுபவித்தான். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் சாதிக்கலாம் அப்படிங்கிறது தாவீதுக்கு தெரியும். அதனால தான் தன் மகனை ராஜாவாக்கிட்டு, நீ ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும், ஆனால் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லாமே அவனை சம்பாதிச்சு கொடுத்துட்டான், எல்லா பொருளும் கொடுத்துட்டான். ஆனால் கர்த்தர் உனக்கு ஞானம் தரணும், நீ எப்படி அழகாக கட்டணும், அதாவது அந்த டிசைன் வரைபடம் எல்லாமே தாவீது கொடுக்குறான். ஆலயம் இப்படி தான் இருக்கணும், கர்த்தருக்கு மகிமையாக இருக்கணும், விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கணும், அது எல்லாம் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். அந்த வரைபடம், அந்த எல்லா டிசைனும் கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், நீ கர்த்தரோடு கூட இருந்தா, ஆண்டு என்ற சொல்லியிருக்கிறாரு, உன் சந்ததிகள் என்னை பின்பற்றுவார்கள், ஆனால் என் கற்பனை நடப்பார்கள், ஆனால் உன்னை போல உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஆண்டு உனக்கு உடன்படிக்கை பண்ணியிருந்தார், அதை சொல்கிறான். ஆண்டு எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நீ கர்த்தரோடு கூட இருந்தானா கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ராஜ்யத்தில் உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பாரு, நல்ல சமாதானமாக நீ இருப்ப அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன் சாலமோனுக்கு என்ன செய்யறான்? தாவீது சொல்லுகிறான். அப்போ இங்க யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார்னா காரணம் என்ன? யோசேப்பும் கர்த்தரோடு கூட என்ன செஞ்சான்? இருந்தான். எந்த உபத்திரத்தை இருந்தாலும் அவன் இயேசுவை என்ன செய்யல? சகோதரர்கள் தள்ளி விட்ட பிறகும் மறுதளிக்கல, இந்த வீட்டில இருந்து அடிமையாக வேலை பார்க்கும்போது மறுதளிக்கல. இயேசு அவனோடு கூட இருந்ததுனால தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால தான், இவனும் கர்த்தரோடு கூட இருந்ததுனால தான் அவன் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபித்து பண்ணியிருப்பானே. இப்படி தான், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்கிறேன், ஆசீர்வதியும். அநேக மனுஷருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க பண்ணும், இந்த வீட்டில் நான் இருக்கிறேன், வேலை செய்கிறேன், எனக்கு கண்களில் தயவு கிடைக்க பண்ணும் ஆண்டவரே அப்படின்னு அவன் கண்டிப்பாக அவன் செஞ்சிருப்பான், ஜெபம் பண்ணியிருப்பான். அதனால தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க செய்கிறாரு. இதன் மூலமாக அவனுடைய எஜமான் வீட்டையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதிக்கிறார். அப்போதுதான் தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறான். அந்த 9ஆம் வசனம், ஆதியாகமம் 39:9, இந்த வீட்டில் என்னிலும்
பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு இருக்காம பாருங்க. அதாவது போர்த்திபார் மனைவி, அதுக்கப்புறம் யாரு? யோசேப்பு தான். யோசேப்பு சொன்னது அங்க நடக்கும். யோசேப்பு என்ன செய்யறானோ அதுதான் எல்லா வேலைக்காரனும் இவன் சொல்லுகிறதான் கேட்கணும். அந்த அளவுக்கு அதிகாரத்தை போர்த்திபார் அவனுக்கு கொடுத்திருந்தான். அதான் சொல்றான், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லி இங்க என்ன செய்யறான், யோசேப்பு சொல்றான். சில நேரத்துல யோசேப்பு நினைச்சிருப்பான், இதுதான் நம்மளுடைய நல்லா வச்சுக்கிறாரு, சாப்பாடு கொடுக்காரு, நல்லா நம்மளை வச்சிருக்கிறாரு, நம்ம எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிப்பு அதில் அவன் நினச்சிருந்துருப்பான். அதுக்கப்புறம் சில நாள் சென்ற பின்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் நினச்சிருப்பான் இதுதான் நம்ம உயர்வு போல அப்படி நினச்சிருந்துருப்பான் யோசிப்பு. நல்ல பரவாயில்ல, நல்ல நம்மளுக்கு வச்சிருக்கிறாங்க, நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, நம்மளுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்காங்க, இதுதான் நம்முடைய உயர்வுன்னு என்னது யோசிப்பு நினச்சி என்ன செஞ்சிருப்பான், இருந்திருப்பான். ஆனால் கர்த்தருடைய உயர்வு, அவனை உயர்த்துங்கிற உயர்வு வேற, அவன் நினைக்கிறது வேற, கர்த்தர் நினைக்கிறது வேற. அதுல ஒரு வசனம் இருக்குது இல்லையா, அந்த ஒரே ஒரு வார்த்தையை மாற்றி நம்ம வாசிட்டு நம்ம போயிடுவோம். அதுல ஒரு வார்த்தை இருக்குது, அந்த அந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல தான் அந்த 7வது வசனத்தை நாம வாசிக்கும் போது அந்த ஸ்டார்டிங் மட்டும் நான் சொல்றேன். சில நாள் சென்ற பின்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சில நாள் நல்லா இருக்கிறான், அவன் நல்ல வேலை பார்க்கறான், உயர்த்தி வைத்திருக்கிறாங்க, நல்லா அவன் காரியம் செய்யறதெல்லாம் வாய்க்குது, போர்த்திபார் அவனை நல்லா வச்சிருக்கிறாரு. சில நாள் சென்ற பின்பு தான் உனக்கு என்னது பிரச்சனை வருது. ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம உயர்த்தும் போது நம்மளை ஒரு பிரச்சனை பாதையில கொண்டு போவார். அப்பதான் நம்ம அதை விட்டு வெளியே வருவோம். இல்லைன்னா நம்ம அங்கேயே என்ன செஞ்சிருவோம், தங்கிடுவோம். ஒரே குட்டையில தங்கிட்டோம்னா தண்ணி ஊற்றினா என்ன செஞ்சிடும், மீன் செத்து போயிடும் இல்லையா. ஓடுற தண்ணிக்குள்ள போயிட்டே இருந்தோம்னா நம்ம அப்படி போயிட்டே என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்போ இவன் அப்படியே இருந்துட்டான். இதான் உயர்வுன்னு நினைச்சிட்டான் யோசேப்பு. பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, நம்மளை விட இந்த வீட்டில் பெரியவன் யாருமே இல்லை, நம்ம சொல்றதா நிறைய கேட்காங்க, நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்குது அப்படின்னு யோசிப்பு நினைச்சான். சில நாள் சென்ற பின்பு, அப்போ கொஞ்ச நாள் தான் இருந்திருக்கு, சில நாள் சென்ற பின்பு பிரச்சனை வருது. பொய்யா குற்றச்சாட்டை சட்டப்பட்டு என்ன செய்யறான், அவனை எவன் உயர்த்தி வைத்திருந்தானோ அந்த மனிதன் என்ன செய்யறான், அவனுக்கு கட்டுப்பாட்டில் உள்ள சிறைச்சாலையில என்ன செஞ்சான், யோசேப்பை அடைச்சி வச்சான், பொய்யா குற்றச்சாட்டப்பட்டு. அப்போ யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா, நல்லா ஆண்டர் உயர்த்தி வச்சாரு, புசுக்குன்னு ஆண்டு தள்ளிட்டாரு அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். ஆனா சிறைச்சாலையில கூட கர்த்தரவனோடு கூட என்ன செஞ்சாராம், இருந்தார். இரண்டாவது என்னன்னா, நம்ம எப்படி எந்த மனுஷனும் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டான், உதவி செய்ய மாட்டான். நம்ம நினைப்போம் இவர்கள் நம்மளுக்கு உதவி செஞ்சு நம்மளை நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்து நம்மளை உயர்த்திடுவாங்க. எந்த மனிதனும் இந்த உலகத்திலே எந்த மனிதனும் என்ன செய்ய மாட்டான், நம்மளை உயர்த்த முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் நம்மளை என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியும். பாருங்க, நல்லா இருந்தான், அடிமன் போனான், ஆனா அவன் நல்ல வாழ்க்கை அங்கே வாழ்ந்தான். ஆனா பொய்யாய் குற்றச்சாட்டுப்பட்டு சிறைச்சாலைக்கு வந்த உடனே ஒரு சிறைச்சாலைன்னு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இவ்வளவு சிறைச்சாலை பாருங்க, ஒரு 4 செவத்துக்குள்ள என்ன செய்யணும், உள்ள இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சிறைச்சாலையில இந்த யோசேப்பு என்ன செஞ்சான், இருந்தான். அந்த சிறைச்சாலையில கூட அவன் என்ன செய்யறான், சில காரியங்களை அவனுக்கு என்ன செய்யறார், அவனுக்கு செய்கிறார். அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, ஏன்னா அவன் சிறைச்சாலைக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பார்வோனுக்கு முன்பாக என்ன செஞ்சிருக்க முடியாது, நின்றுக்க முடியாது. அப்ப அந்த போர்த்திபார் வீட்டிலே இருந்திருந்தானா சில காரியங்கள் என்ன செஞ்சுக்க நடந்துக்க, அதுதான் நம்ம பார்க்க போறோம். அந்த 40ஆம் அதிகாரம் அந்த 14வது வசனத்தை வாசிங்க. 40:14 ஆதியாகமம் 40:14 வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். அடுத்த வசனம், நான் எபிரருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவலில் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். பார்த்தீங்களா, சிறைச்சாலையில் இருக்கிறான் யோசேப்பு. அந்த சிறைச்சாலையில பார்வோன் கிட்ட வேலை செய்யறவங்க, ராஜா கிட்ட வேலை செய்யற 2 பேர் என்ன செய்யறாங்க, சிறைச்சாலையில இருக்காங்க. தவறு பண்ணிட்டாங்க. தவறு பண்ணால அவங்க சிறைச்சாலையில் இருக்கும்போது அவங்களுக்கு கவனிக்கக்கூடிய பொறுப்பு யார் கொடுக்கா, இந்த போர்த்திபார் தான் கொடுக்குறான். ஏன்னா தலையாரிகளின் தலைவன் சொல்லப்பட்டிருக்குது, அவன் தான் அது, அவனுக்கு தான் அந்த சிறைச்சாலை, அவனுக்கு தான் அந்த அதிகாரம், யாருனாலும் உள்ள அடைப்பான். அவன் என்ன செய்யறான், இவன் செய்யறதெல்லாம் வாச்சுது, அதனால இவன் என்ன செய்யான், இந்த 2 பேரும் நீ கவனிச்சுக்க, இவங்க 2 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, ராஜா கிட்ட தவறு பண்ணிட்டாங்க, அதனால சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, விசாரணை நடந்துட்டு இருக்கு. அப்போ அவன் என்ன செய்யறான், அந்த யோசிப்பு அவங்களுக்கு என்ன செய்யறான், விசாரணை நடத்துறான். அப்போ கொஞ்சம் ஒரு பதவி வருது, உயர்வு, தவறு என்ன பண்ணியிருக்கீங்க, விசாரணை. அப்போ நம்ம என்ன செய்வோம், விசாரணை அதிகாரி அந்த மாதிரி யோசிப்பு இருந்தான். அந்த யோசிப்பு அவங்களை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன செய்யறான், ஒரு நாள் காலையில் வரும்போது அவனுக்கு 2 பேர் மிரண்டு என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அவன் கேட்குறான், நீங்கள் கலங்கி இருக்கீங்க எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது,
அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு சொப்பனை கண்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொப்பனை சொல்கிறான். அதில் பானம் பாத்திரக்காரன் ராஜாவுக்கு என்னது திராட்சை ரசம் கொடுக்கிறவன், அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு அவனுக்கு அவன் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறான். நீ 3 நாளையில் என்ன செய்யப்பாரு, இனி ஆமாம் நீ ராஜா உன்னை விடுவித்துருவாரு, நீ மீண்டும் நீ ராஜாவுடைய அந்த பதவியில் தான் நீ இருப்ப அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், அவனுக்கு யோசேப்பு தெரியுது, கர்த்தர் உன்னை காப்பாற்றி கொண்டு போயிடுவார், நீ என்ன செய், என்ன நினச்சிக்க, நான் உன்னை இவ்வளோ அழகாக நான் பராமரித்தேன், உன்னை இவ்வளோ தயவாக நடத்தினேன், நீ என்ன செய்ய, என்ன நினச்சிக்க, நீ ராஜா கிட்ட போய் என்ன செய், ஏன்னா சிறைச்சாலைகளை போட்டது யாரு, பார்வோனுக்கு அடுத்தபடியே இருந்த போர்த்திப்பார், நீ ராஜா கிட்ட போய் நான் எந்த தவறும் பண்ணலை அப்படின்னு என்ன செய்கிறான் சொல்கிறான். அதாவது இவன் நடந்தெல்லாம் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் 15 வருஷம் பார்க்கும்போது நான் எபிரேயன், நான் எகிப்து சார்ந்த கிடையாது, வேற தேசத்துலேருந்து என்ன களவாண்டு இந்த இடத்துல விற்று போட்டாங்க, அவன் வாழ்க்கையெல்லாம் சொல்கிறான். தயவா நீ என்ன செய், ராஜா கிட்ட நீ இருக்கும்போது என்னை குறித்து சொல்லி என்னை எப்படியாவது என்ன செஞ்சிரு, என்னை இந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியே கொண்டு வந்துரு அப்படின்னு அவன் மனுஷனை நம்பினான். ஆனால் அந்த மனிதன் அவனை என்ன செய்யலை, வெளியே கொண்டு வரலை, அவன் மறந்து போனான். அந்த 40ஆம் வசனம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கடைசி வசனம், பானபாத்திரங்களின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். எந்த மனிதனும் நம்மளை உயர்த்த மாட்டான். நம்ம நினைக்கக்கூடாது, நம்ம படிக்கும்போது நம்ம படித்து முடிக்க போகிறோம்னா இந்த மனுஷன் நம்மளுக்கு உதவி செய்வான்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. நம்மன்னு அந்த மனுஷன் கை விட்டுட்டு போயிடுவான். நம்ம அந்த மனுஷன் மூலமாக அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, ஆண்டவரே இந்த மனிதருடைய கண்களில் எனக்கு என்ன செய்யணும், தயவு கிடைக்கணும், நீர் பேசும் அப்படி தான் நம்ம சொல்லணும். அவனை நம்பக்கூடாது, கர்த்தரை நம்ம நம்பாமல் அவனை போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. நம்ம கர்த்தரை நம்பி, ஆண்டவரே இவர் மூலமாக இந்த வேலை கிடைக்க எனக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த மனிதரோடைய கூட நீ பேசும், என் சார்பாக இருந்து நீர் பேசும், இவர் கண்களில் தயவு கிடைக்கட்டுன்னா ஆண்டவர் என்ன செய்வார், அவனுடைய இருதயத்தை மாற்றி நம்மளுக்கு என்ன செய்வாங்க. ஆனால் எந்த மனிதனும் என்ன செய்ய மாட்டான், நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டான். ஏன்னா வேதம் சொல்லுது ஒவ்வொரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்குது தெரியுமா, பொல்லாத திருக்குள்ள இருதயமாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ எந்த மனிதன் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டான், அவன் நல்லாயிருவான் அப்படிங்கிற அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துடும். ஆனால் நம்ம ஜெபித்துட்டு நம்ம போனோம்னா அந்த மனிதன் மூலமாக நம்மளுக்கு என்ன செய்யும், உதவி கிடைக்கும். அப்போ எந்த மனிதன் நம்ம உயர்த்த மாட்டான், கர்த்தர் மாத்திரம் தான் உயர்த்துவார். அப்போ இந்த சிறைச்சாலையில் அந்த மனுஷன் நினைச்சு நான் யோசிப்பேன், பாவம் இவ்வளோ தெய்வம் வாழ்க்கை வரலான்னு சொல்லியிருப்பான், நான் இப்படி கஷ்டப்பட்டேன்ப்பா, என்னை எப்படியாவது காப்பாற்ற, எந்த தவறுனா பண்ணலை அப்படி சொன்ன அந்த இறக்கம் கூட அவனுக்கு என்ன செய்யலை, இல்லை மறந்து போயிட்டான். மறந்து போகும்போது தான் அந்த பார்வோன் என்ன செய்கிறான், ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறார், ஒரு சொப்பனம் கொடுக்காரு. அந்த சொப்பனத்தில் யாருக்கும் விளக்கம் சொல்ல முடியல பார்வோனுக்கு. உடனே அப்போ தான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, அவன் பார்வோன் கிட்ட பேசுகிறான், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, இப்படி எபிரேயன் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நடக்கும், என் வாழ்க்கையில் கூட அப்படி தான் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அவனை என்ன செய்கிறாங்க, என்னது யோசேப்பை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த வசனத்தை வாசிப்போமா, அந்த ஆதியாகமம் 41 அந்த 14வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 41:14 சீக்கிரமா. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். பார்த்தீங்களா, சிறைச்சாலைக்கு போனதான் எங்கே போக முடியும், அரண்மனைக்கு போக முடியும். சிறைச்சாலையில் இருந்து அப்பவுமே அந்த பானபாத்திரக்காரன் இவனை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தேன்னா எகிப்தில் தான் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான், எகிப்தில் தான் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான். பாரு, அவனை தேடி கண்டுபிடிக்கணும். ஆனால் அவன் சிறைச்சாலையில் இருந்தனால தான் 2 வருஷம் அவன் ஒரு ரூமுக்குள்ளே சிறைப்பட்டு அடைப்பட்டிருந்தான். அந்த யோசேப்பு 2 வருஷம் கழித்து அவன் என்ன செய்கிறான், வெளியே, ஆமாம் யார் கூப்பிட்றா, பார்வோன் கூப்பிடுறான். அப்போ சிறைச்சாலையில் இருந்தால் தான் அவனுக்கு என்னது, அரண்மனை வாழ்க்கை. போர்த்திபார் வீட்டில் இருந்திருந்தானா அவனுக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சிருக்காது. அவன் சிறைச்சாலைக்கு போகணும். சிறைச்சாலையில் அந்த 2 பேருக்கு கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி அவன் சொன்ன அப்படி நடந்தது. அதை பார்த்து தான் என்ன செய்கிறான், அவன் அரண்மனைக்கு அவன் கடந்து வரான். பார்வோன் அவன் என்ன செய்கிறான், இதுதான் கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துகிறது. ஒரு மனிதனை உயர்த்தினால் அவனை அறியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், அந்த அளவுக்கு அவனை உயரத்தில் வைக்கிறது. உயர்ந்த ஸ்தானத்தில் அவனை என்ன செய்வார், ஆமாம் அவனை நடக்க பண்ணுவார். அப்போ அந்த பார்வோன் என்ன செய்கிறான், அவனை அழைப்பித்த போது பார்வோன் சொன்ன என்ன சொப்பனை கண்டனா அதுக்கு சரியான விளக்கம் என்ன செஞ்சான், கொடுத்தான். அதுவும் சொல்கிறான், நீர் ஒரு அதிகாரி வையும், ஒரு அதிகாரி வைத்தினா என்ன செய்ய, 7 வருஷம் நல்லா விளைக்கிற விளைச்சல்ல நம்ம அதில் 5ல் 1 பங்கை எடுத்து நம்ம சேமித்து வச்சோமானா அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வரும். அந்த பஞ்ச காலத்தில் நம்ம 7 வருஷம் சேமித்து வச்சதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், நம்ம எகிப்து முழுதும் ஆகாரம் கொடுக்கலாம். அதற்கு நீர் ஒரு அதிகாரியை நீ நியமிக்கணும், நல்ல ஞானவானாக இருக்கணும் அப்படின்னு யோசேப்பு என்ன செய்கிறான், பார்வோனுக்கு சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் ஏன்னா அவனோடு இருக்கிறாரு, அதனால தான் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது. அப்போ எவ்வளோ ஞானவானாக இருந்திருக்காரன் பாருங்க யோசேப்பு. அப்போ பார்வோன் என்ன செய்கிறான், அப்போ நீயே என்ன செய்யலாம், அதிகாரியாக இருக்கலாமேன்னு சொல்லி என்ன செய்கிறான், அவனை யோசேப்பை
அதிகாரியா என்ன செய்யறான், அந்த யாரு போர்த்திபாருக்கு மேலான ஒரு பதவி என்ன செஞ்சாரு, அந்த பார்வோன் என்ன செஞ்சார், கொடுத்தாரு. அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை உயர்த்தினார். அந்த 40ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த 40ஆம் வசனம் 41 40 வாசிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசேப்பாத்தை எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி என்ன செஞ்சான், நாம் என்ன செய்கிறோம், வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். சரி பிரதர், சரி. அப்போ நம்ம வேதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அப்போ அவன் என்ன செய்கிறான், அதிகாரியாக என்ன செய்கிறான், எகிப்து தேசம் முழுவதுக்கும் இந்த யோசேப்பை மாற்றுகிறான். அப்போ அவன் போர்த்திபாரோடு இருந்து அவன் வாழ்க்கை முடிகிறது அல்ல. அவன் வீட்டில் இருந்து அதான் உயர்வுன்னு நினைச்சிருப்பான். ஆனால் கர்த்தர் நினைக்கிற நினைவு வேற. அப்போ நம்ம கர்த்தரோடு கூட நம்ம இருந்தோமானால் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நம்ம கூட இருந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், உயர்ந்த ஸ்தானத்தில். நம்ம நினைக்கலாம், யோசேப்பு என்ன படித்தான், வேலை பார்க்குறதுக்கு அதிகாரியாக்கிறதுக்கு என்ன படித்தான், ஒன்று ராஜ குடும்பத்தை சார்ந்தவனாக இருக்கணும் இல்லையா, அந்த இது அவனுக்கு கிடையாது. ஒன்று அந்த தேசத்தை சார்ந்தவனாக இருக்கணும், அந்த தேசத்தை சார்ந்தவனும் அவனுக்கு கிடையாது. அவன் ஒரு எபிரேயன். அவன் எங்கேயோ இருந்து வந்த யோசேப்பை கர்த்தர் அவனோடு கூட இருந்தனால அவனை எப்படி செஞ்சார், உயர்த்தினார். அவனுக்கு சொப்பனங்களை கொடுத்தார். அவனுக்கு சொன்ன தரிசனத்தின்படி ஆண்டவர் அப்படி நிறைவேற்றினார். நம்ம நினைக்கும் இந்த வாக்கு தத்தம்லாம் நம்மளுக்கு இருக்குது, இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துட்டு நம்ம போகிறோம். ஆனால் இந்த வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாது, இது ஒரு வசனம் தான் அப்படி நம்ம நினைச்சோமானால் அதை என்ன செய்யாது, நம்ம வாழ்க்கையில நிறைவேறாது. ஒவ்வொரு ஆண்டு இந்த வசனத்தை எடுக்கிறோம், என்ன செய்யாது, இந்த வார்த்தையை நம்ம நம்பணும். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, இது உம்முடைய எனக்கு கொடுத்த நீர் எனக்கு இந்த வருஷத்தில் நான் நடத்த போகிற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும் நினைக்கிறோம். இந்த வருஷத்துக்குள்ளே நடக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி சில நேரம் நடக்கலாம், சில நேரத்தில் ஆண்டவருக்கு தாமதம் பண்ணுவார். அப்போது நமக்கு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். யோசேப்பு சிறைச்சாலையில் எதனா 2 வருஷம் கழிச்சு தான், அவன் சொல்லி 2 வருஷம் கழிச்சு தான் அவன் எங்கே போகிற அரண்மனைக்கே போனான். அப்போது நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்ம இந்த வார்த்தைகள் சொல்லணும். 2025 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், 2023 என் கிருபை உனக்கு போதும், அப்படி நம்ம என்ன செய்யணும். ஆமாம், 2020 தாயின் வெற்றியில் வந்து உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வார், உன் தாயை போல நான் உன்னை தேற்றுவேன். அப்போ ஒவ்வொரு ஆண்டு நீ சொல்லிட்டே இருக்கணும், இந்த வசனம்லாம் சொன்னீங்களா ஆண்டவரே, இந்த வார்த்தையெல்லாம் நிறைவேற்றும். அதான் ஆண்டவர் சொன்ன தரிசனம் ஒருபோதும் என்ன செய்யாது, மாறாது. அவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது. அது எப்படி இருக்குது, ஆமேன் என்றும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும். ஆண்டவர் உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க போறோம். உயர்ந்த ஸ்தலங்கள்லாம் நம்ம ஏதோ மலை மேலே நடந்து போய் உலகத்தை பார்க்கறதுன்னு அதில் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை நம்ம அறிவு கெட்டாத அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி அந்த இடத்துல நம்மளை வைக்கிறது தான் உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் வைப்பார். நம்ம நினைக்கும் ஒரு சின்ன வேலை, ஒரு 50,000 சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைச்ச போதும் நம்ம வருஷம் ஃபுல்லாக ஓட்டிடலாம் நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் நம்மளை எப்படி நம்ம என்ன செய்ய முடியும், சொந்த தொழில் கூட தொடங்க செய்யலாம். ஆண்டவர் நம்மளை எப்படி நம்மளை என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும் இல்லையா. ஒரு சிறைச்சாலையில் இருந்தால் அவனை ஆண்டவர் அரண்மனைக்கு கொண்டு போய் அவனை எகிப்து முழுவதுக்கும் அவனை ஒரு அதிகாரியாக மாற்றின தெய்வம். அவர் உண்மை உள்ளவர். அந்த தெய்வம் நம்ம வாழ்க்கையில் நாம் நம்பும்போது, அவர் சொன்ன வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யும் போது, நம்ம ஏதோ ஒரு கிளி ஜோசியம் மாதிரி அந்த அட்டை வைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்து நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லணும். அந்த வார்த்தையை சொல்லி அறிக்கை செய்யும் போது கர்த்தர், ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, எந்த மனுஷனும் ஒன்று கொடுக்கல, கர்த்தர் ஒன்று கொடுத்த வார்த்தை நீ இந்த வருஷத்துக்கு முதல் நாள் நீ எடுத்துருக்கிற. அப்போ அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், அறிக்கை செய்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், உன்னுடைய வாழ்க்கை உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வார், கொண்டு போய் வைப்பார். நீங்கள் நம்பணும். யோசேப்பை உயர்த்தின தெய்வம் ஒருவர் உண்டு, ஆனால் அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார், அவர் நிறைவேற்ற வேண்டும். காரணம் என்ன, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், யோசேப்பும் கர்த்தரோடு கூட இருந்தான். அதே மாதிரி நாமளும் கர்த்தரோடு கூட இருந்தோமானால் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் நம்மளை என்ன செய்வார். நம்ம நினைப்போம், சிலவங்க பாருங்க படித்த படிப்பு சம்மந்தமே இல்லாமல் வேலை பார்ப்பாங்க. கவர்மெண்ட் வேலையிலேயே சிலவங்க சம்மந்தமில்லாத அவங்க படிப்பு இன்ஜினியரிங்காக இருக்கும், ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா வேறு இதில் இருப்பாங்க, வேறு ஏதோ துறையில் இருப்பாங்க, வருவாய்த்துறையில் அங்கங்கே இருப்பாங்க, பொறியியல் துறையில் இருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போயிருப்பாங்க. காரணம் என்ன, அவங்க படித்த படிப்பு வேறு, அவங்க வேலை பார்க்குற இடம் வேறு. அப்போ கர்த்தர் நம்மளையும் என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியும். நம்மளையும் அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் நடத்த முடியும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். வார்த்தையை நாம் என்ன செய்யணும், உறுதியாக நாம் என்ன செய்யணும், நம்பணும். நம்ம எல்லாம் முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். யோசேப்பை உயர்த்தினவர் நம்மையும் உயர்த்த உண்மையுள்ள ஒரு தெய்வம்.
யோசேப்பு எகிப்து தேசத்தை சேர்ந்தவன் அல்ல, அவன் ராஜா குடும்பத்தை பார்வோன் குடும்பத்தை சேர்ந்தவனும் அல்ல. ஆனால் அவன் அரண்மனையிலே பார்வோனுக்கு அடுத்தபடியான ஒரு உயர்ந்த பதவியை, போர்த்திபாருக்கு மேலான ஒரு உயர்ந்த பதவியை சோதரம் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரி நியமித்தார். அவன் சொல்லாமல் வேறு ஒருவனும் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. எகிப்து தேசத்தில் அவன் சொல்லுகிறதா நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டது, யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. பார்வோனின் மோதிரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, புதிய வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அது மாத்திரமில்ல, அவனுக்கு ஸ்தோத்திரம் புதிய பொன் ஆபரணங்களும் அவனுக்கு தரிப்பிக்கப்பட்டதுன்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அந்த அளவுக்கு அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அந்த தெய்வம் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கும். நம்மளுக்கு கொடுத்த தரிசனம், நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றும். அதையெல்லாம் நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தனால அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. அதே மாதிரி கர்த்தர் நம்மளையும் அவர் ஆசீர்வதிப்பார். எல்லா ஜெபமும் ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். யோசேப்பை உயர்த்தி ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானங்களிலே அவனை நடக்க பண்ணின தெய்வம். ஆண்டவரே எங்களையும் நீர் உயர்ந்த ஸ்தானங்களிலே நீர் நிறுத்துவதற்கு, நாங்கள் அறியாதது, நாங்கள் எட்டாத அளவுக்கு நீர் உயரமான இடத்துல எங்களை கொண்டு போய் நிறுத்துவதற்கு, எங்கள் வாழ்க்கையை உயர்த்தி வைப்பதற்கு, எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பதற்கு, எங்கள் எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்கு அது உம்மாலே ஆகும். அப்பா நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நீர் எப்படி ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களை உயர்த்தும். எந்த மனிதனும் எங்களை உயர்த்த முடியாது. என்னுடைய சுய பலத்தினாலும் என்னால் ஒன்று செய்ய முடியாதப்பா. என் வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். ஆனால் யோசேப்பை போல மேன்மைப்படுத்தும். எங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் எப்படி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையின்படி நிறைவேற்றுங்க. அவங்களுக்கு கொடுத்த வார்த்தை தத்தங்கள், தரிசனங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தர் நிறைவேற்றுங்க. நீர் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல, நீர் வாக்கு மாறுகிற தெய்வம் அல்ல. ஆண்டவரே நீ நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறதுனால இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்து அவங்க எதிர்காலத்தில் உயர்ந்த இடத்துல இருந்து ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக, அவைகளை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாக கர்த்தர் நீ பிள்ளைகளை மாற்றும். உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது. உயர்ந்த ஸ்தானங்களில் பிள்ளைகளை நடக்க பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எழுவி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் வாசித்து முடிப்போம். அறிக்கை செய்வோம். விசுவாசத்தோடு நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.